ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் அபிகாயிலுடைய புத்தினால அவங்களுக்கு ஏற்பட்ட பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதையும் நம்ம பார்த்தோம்ல. சரி, இந்த நாள் என்ன கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெலிஸ்தர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு விரோதமாக பயங்கரமாக போரிட்டாங்க. அப்போ சவுல் ராஜா நம்மகிட்ட படைபலம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன சோர்வாகி அவருடைய இடுப்புகள் எல்லாம் தளர்ந்து போயிடுச்சு. அப்புறம் சாமுவேலும் இறந்து போயிட்டாங்களா. இந்த சவுலுக்கு கர்த்தர் உதவி செய்வார்ன்றதை மறந்து போய் பாருங்க, அவனுக்கு இன்னும் ஒரு குறுக்கு புத்தி வந்துட்டு பாருங்க, அவன் குறி கேட்க போனான். பாருங்க, இவ்வளவு தூரம் சவுல் ஆண்டவர் வல்லமையா ஒரு கழுதையை தேடி போன ஒரு மகனை ராஜாவாக மாற்றி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவோ நேரங்களில் பாதுகாத்து வந்த தெய்வத்தை மறந்துட்டு அவன் குறி கேட்க போனான். அப்போ ஒரு ஸ்திரீட்ட போய் குறி கேட்க போகும்போது அந்த ஸ்திரீ சொன்னா, நீங்கள் தான் உங்கள் தேசத்தில் யாருமே குறி சொல்கிறவங்க ஜோசியம் பார்க்குறவங்க இருக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்டீங்களே, இப்போ மட்டும் என்கிட்ட ஏன் வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ எனக்கு உதவி செய், உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் யாரை பற்றி குறி கேட்கணும்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, சவுலு சாமுவேலை என்கிட்ட எழும்பி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குறி சொல்கிற ஸ்திரீ அப்படியே போய் அந்த குறி சொல்கிற இடத்துல இருந்து அப்படியே அந்த குறி கேட்கும்போது அங்கே ஒரு பெரிய சத்தம், அப்படியே தூதர்கள் மேலேயும் கீழே இறங்கி வந்தோன்னே அந்த குறி சொல்கிற ஸ்திரீயை பயந்து போயிட்டா. அப்போ சவுலை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் யாரை எழும்பி வரப்பான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சாமுவேலை எழும்பி வர செய்வீங்க. அப்போ வந்து சவுல் கேட்குறாரு, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, அவர் பெரிய சால்வையை பொறுத்து கொண்டிருக்கிறாரு, அவர் ரொம்ப வயசான ஆள் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே சவுல், அவர் தான் சாமுவேல், என்னிடத்துல வர சொல்லுங்கன்னு சொன்னோன்னே சாமுவேல் எழும்பி சவுல்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் என்னை எழும்பி வர பண்ற அப்படின்னு சொன்னோன்னே இந்த சவுல் சொல்றாரு, பெலிஸ்தர்கள் என் மேல பயங்கரமா போரிட வராங்க, எனக்கு பலன் ஒன்றும் இல்லை, நம்ம படையிலேயே நிறைய இராணுவ வீரர்கள் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த சாமுவேல் என்ன சொன்னார் தெரியுமா, நீ கர்த்தரை தேடவில்லை, ஆண்டவர் அமலேக்கியர்களை உன்னை மேற்கொள்ள செய்யும் போது நீ சரியாக மேற்கொள்ளாம, அந்த கோபத்தின் உக்கிரகம் தேவனுக்கு இருக்கிறது, நீ அமலேக்கியர்களை மேற்கொள்ளாம அங்கேருந்து ஆடுகளை கொண்டு பலியிட்டதுனால கர்த்தர் உன்னுடைய ராஜ்யபாரியத்தை இன்னைக்கு எடுத்து தாவீதுக்கு கையில கொடுக்குறான்னு சொல்றேன். அப்படியே அந்த சவுல் நெடுங்கடையா அப்படியே கீழே விழுந்துட்டான். ஏன் கீழே விழுந்துட்டான் தம்பி தங்கச்சி, ஐயோ நம்ம ராஜ பதவி போயிட்டு இனி நம்மளை யாரும் ராஜான்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே நெடுங்கடையா விழுந்துட்டான். உடனே இந்த குறி பார்க்குற அந்த ஸ்திரீயே பயந்துட்டா, என்னடா நம்ம வீட்டில் இந்த ஆள் இப்படியே விழுந்து கிடக்குறானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தோன்னே அவன் அதை சாப்பிட்டோன்னே கொஞ்சம் பலம் வந்தது. அப்புறம் மறுபடி அப்படியே இந்த கில்போவா மலைக்கு போனோன்னே அங்கே பெலிஸ்தர்கள் ஒரு பயங்கரமான இராணுவம் கில்போ மலையில எல்லாரையும் வெட்டுறாங்க, நிறைய இராணுவ வீரர்கள் சாவுறாங்க. பாருங்க தம்பி தங்கச்சி, ஒரு பரிதாபமான நிலை. சவுலுக்கு 3 குமாரர்கள், யோனத்தான், அமினதாப், மில்கிசூகா. பாருங்க, இந்த 3 குமாரர்களும் ஒரே நாள் செத்துட்டாங்க. இந்த செய்தி சவுலுக்கு போனோன்னே சவுலுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சவுலையும் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சுட்டாங்க. சவுலுக்கும் காயம் ஏற்பட்டுச்சு. உடனே சவுல் அந்த ஆயுதத்தாரி, அவனுக்கு பக்கத்தில் இருந்த ஆயுதாரியை கூப்பிட்டு, இந்த விருத்த சேதனை இல்லாத பெலிஸ்தர் கையில் நான் சாக மாட்டேன், அதனால உன் கையில் இருக்கிற ஈட்டியால் என்னை குத்தி கொலை பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு. தம்பி தங்கச்சி, நம்ம ஒரு ராஜாவை கொலை பண்ண முடியுமா? உடனே அந்த ஆயுதராஜி சொல்றாரு, ராஜாவே நான் உம்மளை கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே சவுலே தன்னுடைய கையில இருந்த ஈட்டி அப்படியே தரையில குத்தி அந்த ஈட்டி மேல விழுந்து அப்படியே செத்தாரு. என்னுடைய ராஜா விழுந்துட்டாரு, செத்து போயிட்டாருன்னு சொன்னோன்னே அந்த ஆயுதத்தாரியும் தன்னுடைய கையில இருந்த ஈட்டிய அவரும் தரையில குத்தி வச்சு அதே ஈட்டில விழுந்து செத்து போயிட்டாங்க. பாரு தம்பி தங்கச்சி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பண்ணதுனால கர்த்தர் அமலேக்கியர்களை மேற்கொள்ள சொன்னார், அதற்கு அவன் கீழ்ப்படியாம அங்கேருந்து ஆடுகளை கொண்டு பலியிட்டதுனால கர்த்தர் சவுல ராஜ்ய பதவியிலிருந்து தள்ளிவிட்டாரு. அது மாத்திரமில்ல, 3 குமாரர்கள், யோனத்தான், அமினதாப், மில்கிசூகா, 3 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. சவுலும் செத்து போயிட்டான். சவுலுக்கு ஆயுதத்தாரியும் செத்து போயிட்டான். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம அநேக சோதனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். ஆகவே நம்ம
எப்பவும் ஆண்டோடைய பிள்ளைகளா அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. ஓகே குட்டீஸ், இந்த வாரத்துக்குரிய வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாமா? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 9:5. மீண்டும் ஒரு முறை சொல்வோமா? மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 9:5. என்ன குட்டீஸ், கதை சூப்பரா இருந்துல்ல? சரி, ஜெபம் பண்ணலாமா? கண்ண மூடி கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீர் உதவி செய்வீர் என்பதை விட்டுவிட்டு சவுல் குறி கேட்க போய் ஆண்டவரே தீங்கான காரியத்தை அனுபவித்தது போல எங்கள் வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமல் எந்த தீங்கும் வராதபடி உமக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து நல்ல பிள்ளையை நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் வேறு ஒரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.